Hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Naranan, your social science tutor. நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா you are asking for the explanation of the lesson, ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்து லெசன் வைஸ் ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஹியர் வி ஆர் வித் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த லெசன் எவ்ரிபடி. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போவே என் கூடயே சேர்ந்து டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டா? யூ கோயிங் டு ஓப்பன் யுவர் டெக்ஸ்ட் புக் அண்ட் நான் என்ன படிக்கிறேனோ, நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அந்த இடங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்சோ யூ ஷுட் ஹாவ் யுவர் சோஷியல் ஹிண்ட் நோட் புக் நியர்பை. ஸோ ஹிண்ட்டையும் நீங்கள் தனியாக மைண்ட் மேப்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் சைட் பை சைடாக. இங்கே நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஹைலைட்டோ அண்டர்லைனோ சேர்ந்து பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி லெசன் தெரியும், ஆல்ரெடி அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரீவேம்ப், ஒரு சின்ன ஒரு ரிவிஷனாக இருக்க போகுது. ஸோ இந்த லெசனில் எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அது எல்லாமே சொல்லி தருவேன். இட்ஸ் த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ அடுத்தடுத்த லெசனோட வீடியோஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் வந்து டெக்ஸ்ட் புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க? இன்சைட் த லெசன்ல இருந்து தானே கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க, யூ ஷுட் ஓப்பன் அப் யுவர் டெக்ஸ்ட் புக், read along with me whatever I am reading. So whatever I am trying to explain, please underline, highlight, put a mind map in your hint notebook. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணி உங்களோட சோஷியல் லெசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தரோவாக மைண்டில் செட் பண்ண போகிறோம். ஆர் யூ ரெடி எவ்ரிபடி? ஸோ இந்த செஷனோட PDF will be available in your chat. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஸ் PDF இந்த ஹிஸ்ட்ரி லெசன் 1 இருக்கு இல்லைங்களா, இந்த ஹிஸ்ட்ரி லெசன் 1ஓட PDF வந்து ஆல் யோர் புக் இன்டீரியர் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ யூ கேன் கிளிக் ஆன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யூ கேன் கிளிக் த லிங்க் அண்ட் டவுன்லோட் த PDF. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோர் கொஷின் ஆன்சர்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீஃப் ஆன்சர்ஸ், டீட்டெயில் ஆன்சர்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு பாருங்க இப்படி பாயிண்ட் வைஸாக இட் இஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1, 2 இதெல்லாமே வந்து பாயிண்ட் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ யூ கேன் see திஸ் இஸ் த PDF. ஓகேங்களா? ஸோ ஃபார் த PDF யூ ஷுட் என்டர். நீங்கள் வேதாந்தோட நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க, நீங்கள் ஆல்ரெடி வேதாந்தோவில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த PDFக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் போயிடும். If you are new, so you should enter your mobile number, OTP enter பண்ணி நீங்கள் வந்து உங்களோட PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். This PDF will be very useful. All the PDFs will be available for all the lessons. You can make use of it. Okay everybody? Yes? Okay, so எல்லாரும் டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி வச்சாச்சா? ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு, ஹைலைட் பண்ண ரெடி, ரீட் அவுட் பண்ண ரெடி. எஸ்? ஓகே, நம்பர் 1 லெசன் நம்பர் 1 எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மாத். ஆஃப்டர் மாத்னா என்ன? ஆஃப்டர் மாத்னா அதோட இம்பேக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்த இம்பேக்ட், ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு ஒன்று வந்துச்சு, வேர்ல்டு கண்ட்ரீஸ்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு, வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கண்ட்ரீஸ் எப்படி அதை கோப்பப் பண்ணாங்க, எக்கனாமிக்கலாக எப்படி கஷ்டப்பட்டாங்க, ஸோ அது எல்லாமே நம்ம இந்த லெசனில் டிஸ்கிரைப் பண்ணி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கண்ட்ரீஸ் தான் தெரியணும். ஓகே, ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். ஏன் வந்து காலனிஸ் அப்படின்னா என்ன எல்லாருக்கும் டக்குன்னு நான் வந்து ஜஸ்ட் ஒரு மெயின் ஹிண்ட்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், லைன் பை லைனாலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் அப் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் இருக்கா இல்லையா, ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிரிட்டிஷ் இஸ் அ கண்ட்ரி விச் வில் அக்வயர் காலனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எல்லா கண்ட்ரிஸையும் போய் அவனோட மார்க்கெட் பிளேஸாக, அவனோட பொருளை விற்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸாக இன்னொரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணியிருப்பான். அப்படி அவன் வந்த இடம் தான் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் சூப்பர்பாக இருக்குது,
ஸோ ஸ்பைசஸ், பெப்பர், இந்த மாதிரியான ஸ்பைசஸ் எல்லாம் உங்களுக்கு கோல்டான பிரிட்டனில் அவைலபிளாக இருக்காது. வேறஸ் அவங்களுக்கு அந்த சிக்கன் அந்த மாதிரி மீட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி லாங் டேஸ்க்கு வச்சுக்கிறதுக்கு பெப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பைசஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது யூரோப்பியன்ஸ்க்கு. ஸோ அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய கண்ட்ரீஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்து அவன் வந்து ஒரு பொருளை வச்சு அவனோட மார்க்கெட் பிளேஸை நம்மளோட இந்தியா, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் colonization. So India has become a colony of British. African countries is a colony of Europe. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அவன் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து அவனோட ஒரு மார்க்கெட் பிளேஸாக வைக்கிறான் இல்லையா, அந்த டேர்ம் தான் வந்து காலனைசேஷன். ஓகே, ஸோ இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன? இம்பீரியலிசம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரி இருக்கு. ஸோ தட் கண்ட்ரி இஸ் கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக எல்லா விதமாகவும், ஓகே, ஸோ பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, அண்ட் வாட் எவர் இட் இஸ், சோஷியலாகவும் சரி, எல்லா விதமாகவும் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை ரூல் பண்ணுது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது, அவங்க சொல்கிறது தான் சட்டம்னு வைக்குது அப்படின்னா அது இம்பீரியலிசம். ஸோ பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் ஏன் சொல்கிறாங்க? இந்தியாவை 100 more yearsக்கு வந்து மோர் தென் 100 yearsக்கு இம்பீரியலிசம் பண்ணிட்டு இருந்தது. அவங்க பொலிட்டிக்கலாக சொல்கிறது தான் செல்லுபடியாகும், அவங்க வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லி நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களே, நம்மளை வந்து என்ஸ்லேவ் பண்ணி வச்சுருந்தாங்களே, அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிரிட்டிஷ் இம்பீரியலிசம். ஓகேங்களா? ஸோ இம்பீரியலிசம், காலனைசேஷன் ரெண்டு வேர்டு உங்களுக்கு கிளியர் ஆச்சா? ஸோ ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காலனிஸ் செட் பண்ணுறதுக்கு நீ நான் சொல்லி ஏனி, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்னேக் அண்ட் லேடரில் எப்படி வந்து நீ நான் ஏறி மிதிச்சு மேலே இருக்கணும், கீழே தள்ளி கீழே இருக்கணும், மேலே தள்ளி இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு மாதிரி காலனைசேஷன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஸ்கிராம்பிள், அந்த ஒரு அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி எல்லா யூரோப் கண்ட்ரீஸும் வந்து ஆஃப்ரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸை வந்து காலனிஸாக வைக்கணும்னு சொல்லி ஒரு சீரியஸான ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க. ஸோ த எய்ம் ஃபார் கேபிட்டலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி. நாங்கள் வந்து கேபிட்டலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி நாங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் அது எங்கேயாச்சும் போய் விற்கணும்ல, அதுக்கு ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் தான் பர்ஃபெக்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே டிசைட் பண்ணிச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை நம்மக்கிட்டே வந்து விற்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொனாபொலி ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இந்த மாதிரி ப்ளூ பாக்ஸஸ், கேன் யூ see here? எஸ், இந்த மாதிரி ப்ளூ பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த ப்ளூ பாக்ஸஸ்ல இருந்து உங்களுக்கு புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ப்ளூ பாக்ஸஸ் பே அட்டென்ஷன் எவ்ரிபடி. ஸோ இந்த மேப்பும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளோட லெசனுக்கு இந்த பார்த்தீங்களா, ட்ரென்ச் வார்ஃபேர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் பிரசிடென்ட் வில்சன். ஓகே, ஸோ இந்த ரெவல்யூஷனரி, ஸோ திஸ் பிராப்தா, லெனின். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாசரியிலேருந்து, சம்மரியிலேருந்து, இந்த மாதிரி இந்த ப்ளூ பாக்ஸஸ்லேருந்தெல்லாம் கூட உங்களுக்கு புக் இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த ப்ளூ பாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் யூ ஷுட் பே அட்டென்ஷன் ஃபார் அண்ட் யூ ஷுட் லேர்ன் இட் வெல். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ட்ரஸ்ட், இது வந்துட்டு ஒரு 2 மார்க்காகவும் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி ரீட் இட் அலாங் வித் மீ. A trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. The trust would possess adequate control over the supply and price of that commodity of its own advantage. So ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அந்த எனி ப்ரொடக்ஷனை வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷனோட கண்ட்ரோல், அது எவ்வளோ சப்ளை பண்ணணும், அது எவ்வளோ ப்ரைஸு, இது எல்லாத்தையுமே இந்த ட்ரஸ்ட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ யூரோப்பியன் ட்ரஸ்ட் தான் வந்து அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ், சப்ளை, கண்ட்ரோல், மார்க்கெட் எல்லாமே டிசைட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து விற்பான். ஓகேங்களா? நம்ம பிளேஸ் வந்து அவனுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ். ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இம்பீரியலிசமோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். எஸ், இம்பீரியலிசம்னா என்னன்னு சொன்னேன். கம்ப்ளீட்டாக சோஷியலாக, பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, ரூல் பண்ணுறது, என்ஸ்லேவ் பண்ணி வச்சிருக்கிறது தான் இம்பீரியலிசம். எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் இம்பீரியலிசம், இந்தியாவை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ரைட்டா? ஸோ இங்கே வந்துட்டு கேபிட்டலிசம் அக்கார்டிங் டு லெனின். ஓகேங்களா?
ஸோ கேபிட்டலிசம் அதாவது நிறைய ப்ரொடியூஸ் பண்ண அவனுக்கு போய் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய் விற்கிறதுக்கு மார்க்கெட் பிளேஸ் தேட ஆரம்பிச்சான். அப்படியே ஒரு கண்ட்ரியை கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிச்சிட்டான். ஓகேயா? ஸோ அதனால தான் வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க, கேபிட்டலிசம் இன்னெவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். கேபிட்டலிசம் வந்து டைரக்டா இம்பீரியலிசம்க்கு ஒரு வழிகாட்டியா மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ லெனினை பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் எல்லாரும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. According to Lenin, imperialism is the highest stage of capitalism. So, imperialism is the highest stage of capitalism, says who? ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த இம்பீரியலிசம் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம்னு யார் சொன்னாங்க? லெனின் சொன்னார். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலிசமோட முத்தி போன ஸ்டேஜ், ஹையஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ் யூரோப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரிபடி ரீட் இட் அலாங் வித் மீ. என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா எல்லாரும்? Yes, are you all reading along with me? Okay. So, yes, நம்ம இங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். See here, imperialism is the highest stage of capitalism. Okay. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப் கிரேட் பவர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? ஸோ வி வில் ரீட் த லெசன் அலாங் வித் மீ. அண்ட் இப்போ நீங்கள் எல்லாருமே டக்குனு பேஜ் நம்பர் 3 எடுத்துருங்க. உங்களோட மேப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட வேர்ல்டு மேப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதுலேயும் யூரோப் ஸ்பெசிஃபிக்காக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் உங்களுக்கு வந்து வேர்ல்டு மேப்பில் லொக்கேஷனாக மார்க் பண்ண சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க. என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி, பிரிட்டன், அதுக்கப்புறம் பெல்ஜியம், பாஸ்னியா, ஹெர்சிகோவினா, செர்பியா. ஓகே, ஸோ அந்த கிரீஸ். ஓகேங்களா? இட்டலி, கிரீஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் மொரோக்கோ, ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் மொரோக்கோ கேட்பாங்க, ஏஷியாவில் டர்க்கி கேட்பாங்க, அண்ட் ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, யூரோப்ல. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, ஓகேங்களா? ஸோ ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, பெல்ஜியம், பிரிட்டன், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி, மொரோக்கோ, கிரீஸ், டர்க்கி, பாஸ்னியா, செர்பியா, ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஏரியா, இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த இண்டெக்ஸ் பாருங்களேன், எல்லாரும் இந்த லெஜெண்ட் பாருங்களேன், லெஃப்ட்ல இருக்கிற லெஜெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ கனடா, ஆஃப்ரிக்கா சில கண்ட்ரிஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸோ பிரிட்டிஷ், இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிற கண்ட்ரிஸ். இந்த லைட் பிங்கிஷ் ஆஃப்ரிக்காவில் பாருங்க, ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர்ல இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே பிரெஞ்சு எம்பையர். இந்த கிரீனிஷ் கலர் இது எல்லாமே வந்து ரஷ்யன் எம்பையர். அதே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கிரீன் வந்து ஜெர்மன் எம்பையர். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் கிரீன்லாந்து, சவுத் அமெரிக்கா, அப்புறம் யூஎஸ்ஏ, அலாஸ்கா இல்லை, யூஎஸ்ஏ, மெக்சிகோ, அலாஸ்காவும் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஜெர்மன் எம்பையர். வயலட்ல இருக்கிறது இட்டாலியன் எம்பையர், அண்ட் பிங்க்ல இருக்கிறது ஆஸ்ட்ரியா ஹங்கேரியன் எம்பையர். அதுக்கப்புறம் கிரீன்ல இருக்கிறது அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து எங்கெங்க காலனிஸ் வச்சிருக்காங்க, எங்கெங்க மார்க்கெட் பிளேஸ் வச்சிருக்காங்கன்னு இந்த மேப்ல நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? ஓகே எவ்ரிபடி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் மேப். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியா அப்படிங்கிறப்போ ஏஷியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இடம் போட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ ஈஸியாக அவங்கள வந்து நம்ம ஆக்கிரமிச்சிடலாம், அவங்கள மார்க்கெட் பிளேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஜப்பான், ஓகே, பீயிங் அ வெரி 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 ஸ்மால் கண்ட்ரி, ஓகே, ஸோ ஜப்பான் வந்து ஒரு ஸ்மால் கண்ட்ரியாக இருந்தும் கூட சூப்பர்பா பிரிட்டிஷை எதிர்த்து நின்றுச்சு, யூரோப்பியன் பவர்ஸை எதிர்த்து நின்றுச்சு. ஸோ இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான் அண்ட் த ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான், இது ரொம்ப 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 ஹைலி இம்பார்ட்டண்ட். ரைட்டா?
So after 1905, so Japan is a very, 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 very important role here. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும். ஸோ ரிபப்ளிக் டே இஸ் கமிங் டு செலிப்ரேட் திஸ் ரிபப்ளிக் டே. நம்மளோட வேதாந்து இஸ் ஆஃபரிங் அ சீட். ஓகே, ஸோ புக்கு விசிட், இந்த லிங்க் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் கிளிக் தட் லிங்க் அண்ட் யூ கேன் புக் யோர் விசிட் டு யோர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ உங்களுக்கு டாப் வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்பாட் ஆஃபர்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் வந்து சீக்கிரமாக ஃபில்லின் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் ஆஃபர் இஸ் வேலிட் டில் 31st of Jan. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ப்ளீஸ் 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 ஹரி அப், ஃபில் த சீட்ஸ், மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ நியரஸ்ட் வேதாந்து சென்டர்ஸ்க்கு நீங்கள் போய் விசிட் பண்ணி உங்களோட ஸ்காலர்ஷிப்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். யூ கேன் ஜாயின் இன் த கோர்சஸ் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் பெனிஃபிட்டட். ஓகே எவ்ரிபடி, ஸோ இது நம்மளோட ரிபப்ளிக் டே ஆஃபர். இதை கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ கம்மிங் பேக் டு த லெசன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we have this. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ஜப்பான், ஓகே, ஜப்பான்னா என்ன? இட் இஸ் அ வெரி 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 ஸ்மால் கண்ட்ரி. சைனா, ரஷ்யா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜப்பான் வந்து ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி. ஸோ இஃப் யூ லுக் அட் த மேப், ஸோ இஃப் யூ see here, இந்த மேப்பில் பாருங்களேன். ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் ஒரு குட்டியூண்டுக்கு இருப்பான். யா, see here. ஸோ ரஷ்யா எவ்வளோ பெருசாக இருக்கான். அண்ட் தென் யோர் சைனா, எஸ். ஸோ சைனா எவ்வளோ பெருசாக இருக்கான். இதை கம்பேர் பண்ணும்போது ஜப்பான் எவ்வளோ? ஜப்பான் வந்து ஒரு குட்டியூண்டு ஆள். ஓகே, ஸோ ஜப்பான் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் கண்ட்ரி. see here, ரஷ்யா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜப்பான் இஸ் வெரி 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 ஸ்மால். ஓகே, ஸோ இந்த குட்டியான ஒரு ஜப்பான் நம்மளை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இருந்துட்டாங்க. ஆனால் சைனோ ஜாப்பனீஸ் வார், அதாவது சைனாக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடந்த வார்லையும், ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார், அதாவது ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடந்த வார்லையும் ஜெயிச்சது யாருன்னு கேட்டால் ஜப்பான் தான். ஸோ இப்படி ஈஸியாக கம்மியாக எடை போட்டுட்டோம் இந்த கண்ட்ரியை. இது எல்லாம் இந்த ஜப்பான் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்ச எல்லாரையும் ஜப்பான் என்ன ரஷ்யா அண்ட் சைனாவையே தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது தான் the strong arm diplomacy of Japan. Okay, so we have this strong arm diplomacy, right? So strong arm diplomacy of Japan வந்து நீங்கள் 2 வார் ஞாபகம் வச்சுக்கணும். ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் இடையில நடந்த ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் and then your Sino-Japanese war. Okay, so Sino-Japanese war 1894 to 95, and then you have your Russo-Japanese war. ஓகே, ஸோ இந்த 2 வார்லையுமே வந்து ரஷ்யாவையும் சைனாவையும் சேம் டைம் ஜப்பான் வந்து தூக்கி போட்டு மிதிச்சு சாப்பிட்டுருச்சு. ஓகேங்களா, ஸோ க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார் ப்ரூவ்ட் இட்ஸ் பவர். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே என்ன கதை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஜப்பான் இது 3 அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க லியாதாங் பெனின்சுலா. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து Japan annexed the Liaotung Peninsula with Port Arthur. ஸோ இப்போ வந்து ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஜப்பான் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பவராக ஈஸ்ட் ஏஷியாவில் நம்மளோட ஜப்பான் இமர்ஜ் ஆயிடுச்சு. பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ்ட் தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ உங்களுக்கு சைனாக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடந்த வாரில் யார் ஜெயிச்சா? ஜப்பான் தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து மெஷினரி அண்ட் தென் வார் டெக்னிக்ஸ், நேவி, வார்ஃபேர் இது எல்லாத்துலேயுமே நல்ல மாடர்னைஸ்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் வெல் பிளான்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட சைனாவை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி போர்ட் ஆர்த்தர்
அந்த அவங்களோட பெனின்சுலாவோட போர்ட் ஆர்த்தரோட அனெக்சேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமாக வந்து ஈஸ்ட் ஏஷியாலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நேஷன் ஜப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் நடந்தது. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ், அதாவது ஜப்பான் however in view of the pressure mounted by European powers soon gave up its claim over Port Arthur. ஸோ போர்ட் ஆர்த்தர் வந்து அதோட கிளைமில் அதோட பிடியில் ஜப்பான் வச்சுருந்தாங்க. பட் யூரோப்பியன் ப்ரெஷர்னால சரி இந்த கிளைம் எனக்கு இந்த போர்ட் ஆர்த்தர் வேண்டான்னு விட்டு சொல்லவும் இதை வந்து ரஷ்யா அட்வான்டேஜாக எடுத்துக்கிச்சு. அப்போ என்ன பண்ணிச்சு, ரஷ்யா அட்வான்டேஜ் எடுத்து மஞ்சூரியாவுக்கு, ஜப்பானோட இடத்து மஞ்சூரியாவுக்கு ஒரு பெரிய ஆர்மியை அனுப்பிச்சுது. அப்போ எதுக்கு அப்படின்னா ஜப்பான் entered into alliance with England and demanded Russia to withdraw troops from. இந்த டைத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஜப்பான் வந்து இங்கிலாந்து எவ்வளோ பெரிய பவர், பிரிட்டன் எவ்வளோ பெரிய பவர், பிரிட்டன் கூட ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, கை கோத்துட்டாங்க. ஸோ ஜப்பானும் இங்கிலாண்டும் சேர்ந்து ரஷ்யா கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் நீ வந்து மஞ்சூரியாவிலேருந்து வெளியே கிளப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரஷ்யா வந்து ஜப்பான் நீ நோண்டு கண்ட்ரி நீ என்ன பண்ண போற அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சு. அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் வந்துச்சு ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில. அதுலேயும் ஜெயிச்சது யாரு, ஜப்பான் தான். ஸோ ஜப்பான் என்டர்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆர்த்தர் அது விட்டு கொடுத்த அதோட போர்ட் ஆர்த்தரை திருப்பி வெஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இட் ஒன். ஸோ திருப்பி அதுக்கு வந்து ஜெயிச்சிருச்சு. போர்ட் ஆர்த்தரை வந்து அதுக்கு திருப்பி வந்து அதோட கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்துருச்சு ஜப்பான். ஸோ இட் இஸ் த சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர்ஸ். சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர்ஸ்குள்ள நம்ம ஜப்பானும் கால் எடுத்து வச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சைனோ ஜாப்பனீஸ் வார் அண்ட் ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார். இது ரெண்டுலேயும் ஜெயிச்சு ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி காமிச்சிட்டாங்க. நம்மளோட ஸ்ட்ராங் பவர்ஸ் சர்க்கிள்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளேயும் ஜப்பான் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ எவ்ரிபடி பே அட்டென்ஷன். இது டீட்டெயில்ட் ஆன்சர்ஸில் கேட்குறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் யூ பே அட்டென்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலையன்சஸ், யூரோப்பியன் பவர்ஸ், சென்ட்ரல் பவர்ஸ் ரெண்டாக பிரிகிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெயின் காஸ் என்னன்னா வந்து யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் இட்ஸ் கவுண்டர் அலையன்சஸ். யூரோப்பியன் அலையன்சஸ் ஒரு பக்கம், கவுண்டர் அலையன்சஸ் ஒரு பக்கம். ஸோ ரெண்டாக பிரிகிறாங்க. யூரோப்பியன் அலையன்சஸ் யாரெல்லாம் நீங்கள் இங்கே கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ். எவ்ரிபடி ஹைலைட் திஸ் ட்ரிபிள் அலையன்ஸ். ஓகே, ஸோ ட்ரிபிள் அலையன்ஸ் யாரெல்லாம்? Yes, so triple alliances ஸோ ரெண்டாக பிரிகிறாங்க. ஒரு கேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் பவர்ஸ். ஓகே, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலி. ஸோ இது மூணு சென்ட்ரல் பவர்ஸ் யாரெல்லாம் இப்போவே எழுதிக்கோங்க. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலி. ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் ஃபார்ம்ட் இன் 1882. பிஸ்மார்க்கோட கைடன்ஸில் 1882 ஃபார்ம் பண்ணது தான் ட்ரிபிள் அலையன்ஸ். எவ்ரிபடி ரைட் இட் நவ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலி இவங்க மூணு பேர் வந்து ட்ரிபிள் அலையன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூ ஹேவ் த ட்ரிபிள் ஆன்டாண்ட். ஸோ ட்ரிபிள் ஆன்டாண்ட் என்னது? ட்ரிபிள் ஆன்டாண்ட் வந்து நீங்கள் இஎன் அப்படிங்கிற மாதிரி என்வெலப்னு சொல்லக்கூடாது, ஆன்வெலப், என்டர்பிரனர் சொல்லக்கூடாது, ஆன்டர்பிரனர். ஸோ அந்த இஎன்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் படிக்கணும். ஸோ ட்ரிபிள் ஆன்டாண்ட் யாரு? பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. ஸோ வந்து யூரோப்பியன் அலையன்ஸ் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. கவுண்டர் அலையன்ஸ் சென்ட்ரல் பவர்ஸ் யாரு? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலி. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலிங்கிற சென்ட்ரல் பவர்ஸ்க்கும் ட்ரிபிள் அலையன்ஸான அந்த ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி சென்ட்ரல் பவர்ஸ், ட்ரிபிள் ஆன்டாண்டான பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த வார் தான் வேர்ல்டு வார். ஸோ இப்படி நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புட்டிட்ட பாக்ஸ். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அலையன்ஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆன்டாண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு ட்ரிபிள் அலையன்ஸ் கண்ட்ரிஸ் என்னெல்லாம்? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆன்டாண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? இட் இஸ் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. ஓகே, ஸோ ட்ரிபிள் அலையன்ஸ், ட்ரிபிள் ஆன்டாண்ட் ரெண்டாக போட்டுக்கோங்க. இவங்க ரெண்டு அலையன்சஸ்க்கும் இடையில நடந்த வார் தான்
வேர்ல்ட் வார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். ஸோ நேஷனலிசம் அப்படின்னா என்ன? நம்ம கண்ட்ரி மேலே நமக்கு இருக்கிற பேட்ரியாட்டிசம், இந்த தேசப்பற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஆனால் அந்த தேசப்பற்றுங்கிற ஒரு ஃபீலிங் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா, என்னோட கண்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா மற்ற எந்த கண்ட்ரி நாசமாக போனாலும் எனக்கு பரவாயில்ல, என்னோட கண்ட்ரி நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு போயிடுச்சு. ஸோ நேஷனலிசமோட ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா, மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட், டெவலப்டு ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் த ஹேட்ரட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஸோ நம்மளோட கண்ட்ரி மேலே இருக்கிற லவ் வந்து மற்ற கண்ட்ரி மேலே வெறுப்பை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு எல்லையில் போய் விட்டுருச்சு இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீலிங். இந்த நேஷனலிசம் ஃபீலிங் வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் ஷாவனிசம், ஜெர்மனிஸ் குல்ட்டுவர். திஸ் இஸ் த militant forms of nationalism. இது 2 மார்க்ல கேட்பாங்க. வாட் வேர் த militant forms of nationalism அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீலிங்கை ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி சொன்னாங்க. ரைட் இட் நவ் இட் செல்ஃப் எவ்ரிபடி, ஹிட் நோட் புக் ஓப்பன் பண்ணுங்க, militant forms of nationalism எழுதுங்க. ஸோ இங்கிலாண்டில் ஜிங்கோயிசம்னு சொன்னாங்க, JINGOISM, ஜிங்கோயிசம். ஃப்ரான்ஸில் ஷாவனிசம், CHAU. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் இப்போவே நீங்கள் கரெக்டாக எழுதி பழகிக்கோங்க, CHAUVINISM, ஷாவனிசம். ஸோ ஃப்ரான்ஸில் ஷாவனிசம், ஜெர்மனியில் கல்ச்சரை தான் குல்ச்சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க, KULTUR. ஓகே, ஸோ நம்ம சொல்கிற அந்த கல்ச்சர் அப்படிங்கிற வேர்டு ஜெர்மனியில் குல்ச்சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் ஷாவனிசம், ஜெர்மன்ஸ் குல்ச்சுவர். ஸோ இது 3 தான் வந்து அவங்களோட நேஷனலிஸ்ட் ஃபீலிங்ஸ். ஸோ அவங்களோட நேஷனலிசம் அப்படிங்கிறது எப்படி போயிடுச்சு, நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கணும்னா மற்ற கண்ட்ரியை நம்ம வந்து என்ன வேணால் டேமேஜ் பண்ணிக்கலாங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஸோ கைசர் வில்லியம் ஆஃப் ஜெர்மனி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஜெர்மனி தான் வந்து லீடர் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாரு. அவரோட அக்ரெசிவ் ஆட்டிடியூட் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு பிடிக்கல. ஓகே, ஸோ ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலி இவங்க சென்ட்ரல் பவர்ஸா, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஸோ தேர்ஃபோர் பிரிட்டன் embarked on a naval race with heightened tension between the two powers. ஓகே, ஸோ பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யாவுக்கும் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரிக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம எம்பரர் கைசர் வில்லியம் தான். அவர் ஜெர்மனி தான் பெருசுன்னு சொல்லவும் அது பிரிட்டனுக்கு பிடிக்காம 2 பேருக்கு இடையில சண்டை வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுதான் காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஹாஸ்டிலிட்டினா என்ன? பகை. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த ஜெர்மனி கண்டாலே பிடிக்கலப்பா அப்படின்னு ஒரு வெறுப்பு நம்ம ஃப்ரான்ஸுக்கு. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி ஓல்ட் ரைவல்ஸ், அதாவது பழைய கால பகைவர்கள். ஸோ அந்த 1871 அல்சேஸ் அண்ட் லொரைன் வந்து ஜெர்மனிக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே வந்து மைண்ட்லேயே உறுத்திட்டு இருக்கு, ரேங்கிள்டு இந்த மைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச். அப்புறம் ஜெர்மன் வந்து மொரோக்கோட அவங்களோட சேர்த்துக்கலாங்கிறப்போ இன்டர்ஃபியர் பண்ணது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இது பண்ணது. கைசர் வில்லியமோட ஆட்டிடியூடு, இது எல்லாமே சுத்தமாக பிடிக்கல ஃப்ரான்ஸுக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பகை. இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் கிளாஷ் இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இந்த பால்கன்ஸ், இந்த பால்கன் நேஷன்ஸ். ஓகே, ஸோ பால்கன் நேஷன்ஸ்குள்ளே இருக்கிற பவர் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் தான் பால்கன் நேஷன்ஸ். ஸோ நம்மளோட ஹங்கேரி, டர்க்கி, கிரீஸ், பல்கேரியா, மாசிடோனியா, பாஸ்னியா ஹெர்சிகோவினா, ஸோ இந்த பால்கன் நேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பால்கன் நேஷன்ஸ்குள்ளே இருக்கிற பவர் பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரீசன். ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் டர்க்கிஷ் எம்பையர். ஸோ டர்க்கிஷ் எம்பையருக்கு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் டிசபிலிட்டியை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன ரீசன் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால்கன் நேஷன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் த பால்கன் நேஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்க பால்கன் நேஷன்ஸ்குள்ளே நடந்த வார்ஸு இதெல்லாம் வந்து சம் ஸ்மால் ரீசன்ஸ். பட் முக்கியமான ரீசன் எது? வாட் ஆர் த இமீடியட் காஸ் என்ன அப்படின்னா the climax of these events. ஸோ பால்கன் நேஷன்ஸ்குள்ளே இருந்த ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த பொலிட்டிக்கல் இன்னெபிலிட்டி, அதுக்கப்புறம் கைசர் வில்லியமோட ஆட்டிடியூட், ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் சுத்தமாக ஒத்து போகலை. சென்ட்ரல் பவர்ஸ் அதாவது ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டலி, அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஆன்டான்ட்ல வந்து பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இப்படி 2 யூரோப்பியன் அலைன்ஸ், கவுண்டர் அலைன்ஸ்னு பிரிஞ்சாங்க.
ஸோ இது எல்லா ரீசன்ஸும் சேர்ந்து ஒரு கிளைமேக்ஸாக இம்மீடியட் காஸாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது இதுதான். கிளைமேக்ஸ் டு தீஸ் ஈவெண்ட்ஸ் இந்த பால்கன் அக்கர்ட் இன் சாரஜாவோ பென் பாஸ்னியா. ஸோ அங்கே என்ன ஆச்சு, 28th ஜூன் 1914 நம்மளோட ஆர்க் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட், ஓகே, ஸோ ஆர்க் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோசஃபோட லீகல் ஹேர், அவரோட வாரிசு என்னாரு அப்படின்னா எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி தான் சென்ட்ரல் பவர்ஸோட வாரிசு. அவர் வந்து பிரின்சிப் அப்படிங்கிற ஒரு பாஸ்னியன் சர்ப்னால அசாசினேட் சுட்டு கொல்லப்பட்டார். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ரீசன். எஸ், ஸோ நம்மளோட எம்பரர், ஓகே, ஸோ ஆர்க் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் அப்படிங்கிற எம்பரரை வந்து ஒரு பாஸ்னியன் சர்ப் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஆஸ்ட்ரியா saw this opportunity to eliminate Serbia. Germany thought it should strike first. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஜெர்மனி வந்து இதுதான் நமக்கு ஒரு களம், நம்ம வந்து அடிச்சு தூக்கலாம்னு சொல்லி ஜெர்மனி உள்ளே போந்துட்டான். நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அடிப்பேன் அப்படின்னு. Germany had no quarrel with France, but because of Franco-Russian alliance, Germany army was planning to war against both France and Russia, wanted to take its advantage. இப்போ வந்து பிரான்ஸுக்கு தான் ஜெர்மனி பார்த்தா ஆகாது, ஜெர்மனிக்கு வந்து பிரான்ஸை பற்றி ஒரு பெரிய விஷயம், ஒரு பகையோ விதண்டாவாதமோ எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த பிராங்கோ ரஷ்யன் அலைன்ஸ், பிரான்ஸும் ரஷ்யா ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, பிரிட்டன்ஸ் பிரான்ஸ் ரஷ்யா, ஸோ அந்த அலைன்ஸை முறியடிக்கணும், பிரான்ஸை கீழே தள்ளணுங்கிறதுக்காகவே ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு வேர்ல்டு வார் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மெயின் காசஸ் ஆஃப் த வார். ஓகே எவ்ரிபடி, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காசஸ் ஆஃப் த வார் இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாட் ஆர் த மெயின் காசஸ் ஆஃப் த வார் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் அ டீட்டெயில்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ட் ஆன்சர். ஸோ என்னெல்லாம், ஃபார்மேஷன் ஆஃப் த யூரோப்பியன் அலைன்ஸ், கவுண்டர் அலைன்ஸ். யூரோப்பியன் அலைன்ஸ் வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ரஷ்யா, அண்ட் கவுண்டர் அலைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யோர் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, ஸோ இது ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஜெர்மனி, இட்டலி. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் பவர்ஸ், அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற யூரோப்பியன் அலைன்ஸ். எமர்ஜென்ஸ் ஆஃப் வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் ஷாவனிசம், ஜெர்மனி ஸ்கூல் டூர். அதுக்கப்புறம் வந்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர் கைசர் வில்லம். அவங்க வந்து ஜெர்மனி தான் வந்து உலகத்திலேயே பெரிய கண்ட்ரின்னு சொன்னேன். அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஒரு முக்கியமான ரீசன். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, ஃப்ரான்ஸுக்கு ஜெர்மனி கண்டாலே ஆகாது, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பால்கன் வார்ஸ், பால்கன் நேஷன்ஸ்குள்ள இருக்கிற வார்ஸ், அதோட இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ். இமீடியட் காஸ் என்ன அப்படின்னா அசாசினேஷன் ஆஃப் ஆர்க் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட், இதுதான் முக்கியமான இமீடியட் காஸ். ஆர்க் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட், ஸோ இதுதான் முக்கியமான இமீடியட் காஸ். ஓகேங்களா, எஸ், ஆர்க் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் எம்பரர் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி பாஸ்னியன் சர்ப் வந்து 28 ஜூன் 1914 அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு இமீடியட் காஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஹிண்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக டீட்டெயில் ஆன்சர் இருக்குது. ஸோ அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. இப்போ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரியணும்ல. எஸ், ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ், ஸோ நமக்கு வந்துட்டு வி ஹாவ் திஸ் வேர்ல்டு வார்னால எல்லா கண்ட்ரிஸும் கிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை கொண்டு வந்தாங்க. எதுக்கு அந்த ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஜெர்மனி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஜெர்மனி வந்து உள்ள மூக்க நுழைச்சு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணி எல்லா கண்ட்ரிஸையும் சின்ன பின்னம் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஃபார் ஸ்டார்டிங் த வார். ஓகே, Germany was found guilty for starting the war. Therefore, it had to pay reparations. Reparationsனா என்ன, காம்பன்சேஷன். ஓகேவா, வார் இண்டெம்னிட்டி அப்படின்னா வந்து நஷ்ட ஈடு மாதிரி. அந்த வார் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் நீதான் ஜெர்மனி, நீ தான் வந்து இதெல்லாம் நஷ்ட ஈடு கொட்டி சரி கட்டுற அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டிரெக்டட் டு பே வார் இன்டெம்னிட்டி. சென்ட்ரல் பவர்ஸ் யாரெல்லாம்? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டலி. நீங்கள்லாம் தான்ப்பா வார் இன்டெம்னிட்டி, அதாவது அந்த போருக்கான நஷ்ட ஈடு கொடுத்தாகணும்ப்பா நீங்கள்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி என்னெல்லாம் சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சரில் கேட்பாங்க. ஸோ அதுவும் ரிலேட்டிங் டு ஜெர்மனி என்னெல்லாம் பண்ணணும். ஏன்னா ஜெர்மனி நீ தான் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ண, நீ தான் எல்லா கண்ட்ரி சின்ன பின்னம் ஆகிறதுக்கு காரணம், நீ தான் வார் இண்டெம்னிட்டி கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்து எல்லா கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ல எழுதிட்டாங்க. ஸோ அந்த ட்ரீட்டியில் ஜெர்மனிக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படிங்கிறது தான் நம்மளோட டீட்டெயில் ஆன்சர். ஓகேயா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து Treaty of Versailles relating to Germany. All the central powers were directed to pay war indemnity. Especially Germany was to pay heavy amount for the losses suffered. Germany எவ்வளோ பே பண்ண வேண்டியது? 6,600 million. Okay? So 6,600 million pounds as per the Reparation Commission. Reparation Commission சொல்லிட்டாங்க, ஜெர்மனி நீ வந்து 6,600 million pounds பே பண்ணணும். அது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீ வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷுட் நாட் ஹேவ் சப்மரைன்ஸ் ஏர்ஃபோர்ஸ். நீ வந்து சப்மரைன்ஸோ ஏர்ஃபோர்ஸோ எதுவுமே வச்சுக்க கூடாது. வேணும்னா ஒரு ஸ்மால் நேவி வச்சுக்கலாம், ஒரு 1 lakh மென்னோட ஆர்மி வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ உனக்கு ஒரு சின்ன கப்பல் படையும் ஒரு சின்ன ஆர்மியும் வச்சுக்கலாம் நீ. அதே மாதிரி வந்து ஆஸ்திரியா அண்ட் ஜெர்மனி செப்பரேட்டட். ஆஸ்திரியா வாஸ் கிவன் இண்டிபெண்டன்ஸ். ஸோ சென்ட்ரல் பவர்ஸ்லேருந்து ஸோ ஆஸ்திரியன் பிரின்ஸ் தான் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து ஆஸ்திரியாவையும் ஜெர்மனியும் செப்பரேட் பண்ணி ஆஸ்திரியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீ இனிமேல் ஒரு சென்ட்ரல் பவராக ஜெர்மனி கூட கிடையாது, நீ இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி காலனிஸ், அதாவது ஜெர்மன்ஸ் வந்து எந்தெல்லாம் கண்ட்ரி ஆக்கிரமிச்சு மார்க்கெட் பிளேஸாக வச்சுருப்பாங்கல்ல அவங்களோட ஜெர்மனி காலனிஸ் இருக்கு இல்லையா, ஆல் த ஜெர்மன் காலனிஸ் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐக்கிய நாட்டு சபை இப்போ இருக்குல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதோட ஃபர்ஸ்ட் பேர் தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே? ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு பீஸ் ட்ரீட்டி, ஒரு அமைதிக்காக. இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு வார் நடந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சனையாக இருந்திருக்கு, நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கு. நம்ம எல்லாரும் வெள்ளை காமிச்சு பீஸ்ஃபுல்லாக இருப்போம், எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம், பீஸ்ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த நேஷன்ஸ் தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதில் எல்லா ஐக்கிய நாடு சபை எல்லா நாடுகளும் ஒன்றா இருந்து பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ஜெர்மன் காலனிஸ் எல்லாம் லீக் ஆஃப் நேஷன்ஸில் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் கண்டிப்பாக நீ கொடுத்தாகணும். ஓகே? ஸோ ஜெர்மனி கேவ் ஆல் ஹர் ஓவர்சீஸ் பொசிஷன்ஸ், அதாவது அவங்களோட ரைட்ஸு டைட்டில்ஸு எல்லாத்தையும் வந்து ஆலைட் பவர்ஸ், அதாவது நம்மளோட இங்கிலாந்து கொடுத்துட்டான். ஜெர்மனி சரண்டர் அல்சேஸ் அண்ட் லொரைன் டு ஃப்ரான்ஸ். ஸோ அல்சேஸ் லொரைன் ஆன ஜெர்மனியோட காலனியை ஃப்ரான்ஸுக்கு கொடுத்தாச்சு. She signed the Treaty of Brest-Litovsk with Russia and Treaty of Bucharest with Bulgaria. So இதெல்லாம் தான் இங்கே important. Okay? Then Rhineland was to be occupied by the Allies. East of Rhineland was demilitarized. Poland was corridor to Baltic until Danzig of Germany. ஸோ உங்களுக்கு ரைன்லேண்ட் ரோன்லேண்ட் அப்படின்னு சொல்லி ரைன் ரிவரை சுற்றி இருக்கிற லேண்டு வந்து ரைன்லேண்ட் ஜெர்மனியில் சொல்கிறேன், ரோன் ரிவரை சுற்றி இருக்கிற லேண்ட் வந்து ரோன்லேண்டு இருக்கு. ஸோ ரைன்லேண்ட் வந்து ஆலைஸ், அதாவது இந்த இங்கிலாந்து அந்த ஆலைட் பவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஈஸ்ட் ஆஃப் ரைன்லேண்ட் வந்து டீமிலிட்டரி, சுத்தமாக மிலிட்டரி பவர்ஸ் இருக்கக்கூடாது, எந்த வித டிஃபென்ஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடாது. Poland was recreated with a corridor to Baltic Sea, port of Danzig of Germany. ஸோ பாலண்டை வந்து பால்டிக் சீயோட சேர்த்துன மாதிரி ஒரு இடமா மாற்றியாச்சு. ஜெர்மனியோட போர்ட்டும் கைப்பற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனியோட போர்ட் இல்லை, நீ நேவி வந்துட்டு ஒரு சின்ன நேவி வச்சுக்கலாம், ஆர்மி வச்சுக்கலாம், ஒரு 1 lakh men அவ்வளோதான். சப்மரைன்ஸ் இருக்கக்கூடாது, ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. உன்னோட காலனிஸ் எல்லாம் லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு நீ கொடுத்துடணும். அல்சேஸ் அண்ட் லொரைனை ஃப்ரான்ஸுக்கு கொடுத்துடணும். ரஷ்யா கூட ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிவோவ்ஸ்க் வச்சுக்கோ. பல்கேரியா கூட ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து 6,600 million pounds நீ வந்து பே பண்ணி ஆகணும். அது வந்து ரெப்பரேஷன் கமிஷன் சொல்லிடுச்சு, வேணா இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கோன்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒன்றா இருந்தாங்க, ஆஸ்திரியா வந்து பிரித்து விட்டு விடுதலை இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் கொடுத்துருக்காங்க ஜெர்மனியை பொறுத்தவரை.
ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனியில் இதெல்லாம் தான் நடக்குது. ஸோ ஜெர்மனி இதெல்லாம் பண்ணி ஆகணும், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் எழுதியாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு நீ தான் காரணம், நீ அமைதியாக இருந்திருந்தேன்னா இந்த வேர்ல்டு வாரே நடந்திருக்காது, உன்னால தான் இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லி ரெப்பரேஷன் கமிஷன் எழுதியிருக்காங்க. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதெல்லாம் தான் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணோம் ஜெர்மனியில் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ரஷ்யன் ரெவல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன், லீக் ஆஃப் நேஷன், இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ நம்ம லெசனில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு ட்ரென்ச் வார்ஃபேர் பற்றி ஒரு ப்ளூ பாக்ஸ் இருக்கும், முஸ்தஃபா கெமல் பாஷா பற்றி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ளூ பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். So these blue boxes, everybody pay attention to. Okay. Trench warfare, Lenin, revolution, structure, League of Nations பற்றி சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஆன்சர் செட்டப்பில் நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்தது. ஆனால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் எதுக்கு வந்தது? இந்த மாதிரி வந்து எல்லா கண்ட்ரிஸும் சண்டை போட்டுக்காதீங்கப்பா, நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இன்னொரு வேர்ல்டு வார் 2 அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அப்படி நடந்துச்சா? வேர்ல்டு வார் 2 வந்துச்சு. அப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியர். ஓகே, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் பற்றி, காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐ ஹவ் லிஸ்டட் அவுட் டீட்டெயில்டு ஆன்சரில் பாயிண்ட் வைஸாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஐ ஹவ் லிஸ்டட் அவுட். ஓகே, ஸோ நம்ம டக்குன்னு அந்த எல்லா கொஷின்ஸையும் பார்த்துடலாம். ஸோ யூ அண்டர்ஸ்டுட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ், லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஃபெயிலியர். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால இந்தியாவில் என்னெல்லாம் இம்பேக்ட் நடந்தது இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின், எஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால் உங்களுக்கு நான் என்னன்னு சொன்னேன், இந்த மாதிரி ஐக்கிய நாடு சபை, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து the covenant of League of Nations was formed at Paris Peace Conference after the First World War. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. ஓகே, ஸோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் தான் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்மே ஆகுது. ஓகே, ஸோ பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ உட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து சப்போர்ட்டட் ஃபார் திஸ் டாஸ்க். ஸோ இந்த மாதிரி ஒரு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்துறதே வந்து யூஎஸ்ஏ பிரசிடென்ட் உட்ரோ வில்சன். இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஒரு பியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ இருக்குல்ல, யூஎஸ்ஏ வந்து எல்லா கண்ட்ரிஸையும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அவங்களோட டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாலர் தான் கெத்து, நாங்கள் வந்து டாலர்ஸ் கொடுக்கலன்னா அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் திருப்பி மேலே வந்து நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற வகையில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக் சப்போர்ட் வந்து இந்த யூஎஸ்ஏ வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டு வார் அஃபெக்டட் நேஷன்ஸ்க்கு. ஸோ அதை வந்து டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உட்ரோ வில்சன் வந்து இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் ஒத்துமையாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒன்று கொண்டு வரலாங்கிறத லார்ஜ்லி சப்போர்ட் பண்ணார். ஹி சப்போர்ட்டட் லார்ஜ்லி அண்ட் அந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தார். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீக் கன்சிஸ்டட் ஆஃப், ஸோ இது கேட்பாங்க, அசம்பிளி, கவுன்சில், செக்ரட்டரியேட், permanent court of justice and the international labor organization ILO. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? அழகா ஓகே, ஸோ புட் புல்லட்டின்ஸ். ஓகே, நம்பர் 1 அசம்பிளி, நம்பர் 2 கவுன்சில், நம்பர் 3 செக்ரட்டரியேட், நம்பர் 4 permanent court of justice, நம்பர் 5 ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து
you just put it. Okay, so ஒரு bulletin formல okay, so bulletin formல நீங்க பண்ணிருங்க. So number 1 is assembly, council, secretariat, permanent court of justice, and then international labor organization ILO. ஸோ இந்த மாதிரி bulletin formல இதுதான் வந்து structure of League of Nations. இப்போவே hint notebook open பண்ணுங்க. First one வந்து structure and composition of League of Nations heading போட்டுருங்க. ஸோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ உட்ரோ வில்சன். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஹெட்டிங் போட்டு நம்பர் 1 அசம்பிளி, 2 council, 3 secretariat, 4 permanent court of justice, 5 international labor organization. இந்த 5 தான் வந்து structure of the League of Nations. So each member country represented in the assembly. ஸோ அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மெம்பர் கண்ட்ரியும் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அவங்க பேசுறதுக்கான உரிமை இருந்தது. ஸோ ஈச் கமெண்ட்ருக்கு ஒரு ஓட் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஓட், ஒரு நெகட்டிவ் ஓட். வீட்டோனா என்ன? நெகட்டிவ் ஓட். ஒரு டிசிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ஓட் போடுறாங்க, அது ஒரு ஓட்டு. இல்லை நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஓட் போட்டால் அந்த நெகட்டிவ் ஓட்டு வீட்டோன்னு சொல்லுவாங்க. Okay, so Britain, France, Italy, Japan and United States were originally declared as the permanent members. P5 அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so League of Nations ஓட P5 யாரு? Permanent 5 members யாரு? இதுவும் எழுதிக்கோங்க. P5 இதே மாதிரி bullets போட்டு எழுதிக்கோங்க. Okay, so follow the same bullet method. ஓகேங்களா? So same bullet method போட்டுட்டு P5 permanent members of League of Nations யாரெல்லாம்? Britain, France, Italy, Japan, United States. இது 5 பேர். Britain, France, Italy, United Japan and United States and Japan. Okay, so Britain, France, Italy வந்து ட்ரிபிள் ஆன்டான்ட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இருந்தாங்க. ஸோ அது இப்போ வந்துட்டு பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து P5 permanent members of the council. Council was executive of the league. Okay, ஸோ இந்த லீகோட முக்கியமான எக்ஸிக்யூட்டிவே வந்து கவுன்சில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுச்சு? அசம்பிளி பார்த்தாச்சு. அடுத்து கவுன்சில் பற்றி ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல் இன் கன்சல்டேஷன் வித் த கவுன்சில். ஸோ உங்களுக்கு வந்து செக்ரட்டரியேட்டில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து செக்ரட்டரியேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸில், கவுன்சிலை கன்சல்ட் பண்ணிட்டு. ஸோ அசம்பிளி இருக்குது, அசம்பிளியில் எல்லாரும் ஓட்டும் போடலாம், நெகட்டிவ் ஓட் வீட்டோவும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து உங்களுக்கு செக்ரட்டரி ஜெனரலை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கு, செக்ரட்டரியேட்டோட ஸ்டாஃபை டிசைட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து கவுன்சிலோட அனுமதி தேவை இருக்குது. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து 15 ஜட்ஜஸ் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து என்னாச்சு அப்படின்னா ஜெனரல் கான்ஃபரன்ஸ் வில் இன்க்ளூட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு வந்து ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு கண்ட்ரியிலேருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்களோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்லேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் சர் எரிக் ட்ரமண்ட் ஃப்ரம் பிரிட்டன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் புக் இன்டீரியரில் அப்படிலாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் சர் எரிக் ட்ரமண்ட் ஃப்ரம் பிரிட்டன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸோட கம்போசிஷன் எல்லாமே புரிஞ்சுதா? லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் ஃபார்ம் பண்ணாங்க. உட்ரோ வில்சன் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது? அசம்பிளி இருக்குது, கவுன்சில் இருக்குது, செக்ரட்டரியேட் இருக்குது, பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்குது, ILO இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரியும் அசம்பிளியில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஓட்டும் இருக்குது, ஒரு நெகட்டிவ் ஓட் அதாவது ஒரு வீட்டோவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் தான் வந்து P5 permanent members of League of Nations. கவுன்சில் தான் வந்து லீகோட எக்ஸிக்யூட்டிவ். செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் வந்து செக்ரட்டரி ஜெனரல் வந்து கவுன்சிலை கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் 15 ஜட்ஜஸ் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILOவில் இருக்கிறவங்க வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் யார்? சர் எரிக் ட்ரமண்ட் ஃப்ரம் பிரிட்டன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது லீக் ஆஃப் நேஷன்ஸ் பற்றி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட ரிசல்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 2 விஷயம் நடந்துச்சு.
ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், two things happened. Number one, Paris Peace Conference. First World War came to an end by the Paris Peace Conference of 1919. So Paris Peace Conference அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அது 1919ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. சிட்டி ஆஃப் டான்சிக் வாஸ் இன்டர்நேஷனலைஸ்ட். ஸோ டான்சிக் வந்து ஆக்சுவலி ஜெர்மனியோட போர்ட். அது வந்து ஜெர்மனிக்கு மட்டும்தான் சொந்தம்னு இல்லை, இட் இஸ் இன்டர்நேஷனலைஸ்ட், இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் போர்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. லித்துவேனியா, லாட்வியா, ஈஸ்டோனியா were granted independence. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் காலனிஸ் லித்துவேனியா, லாட்வியா, ஈஸ்டோனியா இதெல்லாம் வந்து யூரோப்பியன் காலனிஸாக இருந்தது. எல்லாருமே வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் இந்த ரெண்டு தான் வந்து ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 1919 நடந்தது. ஸோ அப்போ தான் வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சுது. டான்சிக் அப்படிங்கிற ஜெர்மன் போர்ட்டை வந்து இன்டர்நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. லித்துவானியா, லாட்வியா, ஈஸ்டோனியா அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸாக, யூரோப்பியன் மார்க்கெட் பிளேஸாக இருந்த, ஸ்லேவ்டாக இருந்த, அடிமைப்பட்டு இருந்த கண்ட்ரிஸை இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் brought untold miseries to people. பல சொல்ல முடியாத கஷ்டங்களை வந்து கொண்டு வந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஆல் த நேஷன்ஸ் வாண்டட் அ பெர்மனன்ட் பாடி டு மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலக அமைதி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து வேர்ல்டு பீஸ் வேணும், இந்த கண்ட்ரிஸ்குள்ளே சண்டையே நடக்கக்கூடாது, இது வரைக்கும் நடந்த சண்டையே போதும், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும், எங்கள் கண்ட்ரி வந்து பொருளாதாரமாக எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, எவ்வளோ சரிஞ்சு போச்சு, நாங்கள் இனி திருப்பி மேலே வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும், அதனால எல்லா கண்ட்ரிஸும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டு மெயின்டைன் வேர்ல்டு பீஸ் எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு கேட்டப்போ தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு உட்ரோ வில்சன் தலைமையில். லீக் ஆஃப் அதாவது அவர் தான் ரொம்ப லார்ஜாக சப்போர்ட் பண்ணார். எரிக் ட்ரமன் தான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தார். ஓகே, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் எப்போ 1920. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் 1919ல் முடிஞ்சுது. அடுத்த வருஷம் 1920ல் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. The victorious nations forced the defeated nations with unfair treaties. இதுக்கப்புறம் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கப்பா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து உலக அமைதிக்காக போராடணும், சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, சரியா, எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஐக்கிய நாடு சபைன்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விக்டோரியஸ் நேஷன்ஸ், ஓகே, ஸோ ஜெயிச்ச கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டிஃபீட்டட் நேஷன்ஸ் கூட அன்ஃபேர் ட்ரீட்டிஸ் வச்சாங்க, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து சென்ட்ரல் பவர்ஸ் மேலே, அதாவது ஜெர்மனி, ஆஸ்திரியா, இட்டலி இவங்க மேலே வந்து நிறைய வந்து ஒரு நியாயமே இல்லாத ட்ரீட்டிஸ் ஒப்பந்தங்கள் வச்சாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல் மாதிரி நீ இவ்வளோ தரணும், இவ்வளோ வார் இண்டெம்னிட்டி தரணும், 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் தரணும், நீ வந்து நேவி இதாவது வந்து வச்சுக்கூடாது, நீ வந்து ஆர்மி வச்சுக்கூடாது, சப்மரைன் வச்சுக்கூடாது, ஏர்ஃபோர்ஸ் வச்சுக்கூடாது, உன் போர்ட்டெல்லாம் நீ எனக்கு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து நியாயமற்ற கோரிக்கைகள் வச்சதுனால இந்த டிஃபீட்டட் நேஷன்ஸ்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. ஜெர்மனி சும்மாவே ஒரு கோவக்காரன், ஓகேயா. ஸோ விக்டோரியஸ் நேஷன் ஃபோர்ஸ் டு த டிஃபீட்டட் நேஷன்ஸ் வித் அன்ஃபேர் ட்ரீட்டிஸ், நியாயமே இல்லை, இட் சோவ்டு த சீடு ஃபார் த செகண்ட் வேர்ல்ட் வார். அதனால தான் இந்த ஜெயிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் சும்மா இல்லாமல் தோத்த கண்ட்ரிஸ் மேலே நீ இது பண்ணு அது பண்ணுன்னு அன்ஃபேர் ட்ரீட்டிஸ் வச்சதுனால தான் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ செகண்ட் லெசனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போவே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி. சரி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சொல்கிறீங்க, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யாக்கும் அதே மாதிரி அந்த ட்ரிபிள் ஆன்டான் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யாவுக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டலி இவங்களுக்கு இடையில நடந்த வார் தான் வேர்ல்டு வார். ஓகே, எல்லாமே சரி. ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க டீட்டெயில் ஆன்சரில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு வார் நடந்துச்சு, எல்லாமே ஓகே, ஆனால் இந்தியாவுக்கு அதனால என்னென்ன பாதிப்புகள் நடந்துச்சு? ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி லென்த்தி. உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக நீட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹேட் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கனாமி, சொசைட்டி, பாலிட்டிக்ஸ்
பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ இந்தியன்ஸ் ஹேவ் டேக்கன் ஆக்டிவ் பார்ட் இன் த வார் இன் த சைட் ஆஃப் பிரிட்டன். ஸோ பிரிட்டிஷ் அவங்க தானே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷோட ஒரு சைடா பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இந்தியா வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு வேர்ல்டு வார்ல, பிலீவிங் தட் தே வுட் ரிவார்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் த வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல மட்டும் பிரிட்டிஷ் ஜெயிச்சிருச்சுன்னா நமக்கெல்லாம் விடுதலை தந்துருவாங்கன்னு நம்பி ஏமாந்து போயிட்டோம். ஓகே, ஸோ அதை நம்பி தான் வந்து இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணோம். பட் ஆல்சோ டிசப்பாயின்மெண்ட் வாஸ் ரிவார்டட் டு த இந்தியன்ஸ். ஃபைனலாக என்னாச்சு, நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம வந்து நம்பினோம் இந்தியன்ஸ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம பிரிட்டிஷ் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அப்படின்னு நடக்கலை. பிம்பிளிக்கா பிலாப்பி ஆயிடுச்சு. இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆஸ்க் டு சர்வ் இன் யூரோப், ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா. ஸோ உங்களுக்கு யூரோப், ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸை போய் சண்டை போட சொன்னாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் இந்தியா கான்ட்ரிபியூட்டட் எவ்வளோ, 230 euros, 230 million euros. So 230 million pounds in cash over 125 million in loan towards war expenses. ஸோ உங்களுக்கு வந்து வார் எக்ஸ்பென்ஸில் வந்து 125 million. ஓகே, ஸோ உங்களுக்கு 125 million pounds அது வந்து லோனாகவும் 230 million pounds கேஷ் ஆகும் வார் எக்ஸ்பென்சஸ்க்கு இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு பிரிட்டனுக்கு. ஓகே, ஸோ இந்தியா கான்ட்ரிபியூட்டட் 230 million pounds in cash over 125 million pounds in loan. 125 million poundsக்கு மேலே லோனாகவும் 230 millionக்கு மேலே கேஷ் ஆகவும் கொடுத்தாங்க. இந்தியா ஆல்சோ சென்ட் war materials to the value of 250 million pounds. So 250 million poundsக்கு வர்த்தான war materials வந்து இந்தியா தான் வந்து பிரிட்டிஷ்க்கு அனுப்பிச்சுது. There was economic distress all over the country. இதெல்லாம் இருக்கு பாருங்க, 230 million pounds கேஷா, 125 million pounds லோனா, அதுக்கப்புறம் 250 million pounds வெப்பன்ஸு, இது எல்லாம் கொடுத்தா நமக்கு என்ன மிஞ்சும், பஞ்சம் தான் மிஞ்சும். எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், பொருளாதாரமாக நம்ம ரொம்ப 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 லோ ஆகிட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால. பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணதுனால நம்ம வயிற்றுலேயே அடிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ தேர் வாஸ் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வார் இந்தியா சஃபர்ட் அண்டர் த வேர்ல்டு வைட் எபிடமிக் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா. நமக்கு கொரோனா வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு வேர்ல்டு வைடாக ஒரு எபிடமிக் டிசீஸ் வந்துச்சு, அதுலேயும் இந்தியா ரொம்ப சஃபர் ஆச்சு. ஹோம் ரூல் மூமெண்ட் அரோஸ் இன் இந்தியா டியூ டு வார் கண்டிஷன்ஸ். ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்காக வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நீங்கள் எங்களுக்காக எதுவுமே பண்ணலன்னு சொல்லி ஹோம் ரூல் மூமெண்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் ஸ்பிளிட் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் இதெல்லாம் வந்து ரீயூனைட் ஆயிடுச்சு. அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரொம்ப வந்து வயலன்ஸ் அதுதான் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸை தரும், நம்ம வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரீடம் தருவாங்கன்னு சொல்லி பிலீவ் பண்ண எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பால் பால் லால்னு சொல்லுவாங்க. பால் கங்காதர் திலக், பிபின் சந்திர பால், ஸோ உங்களுக்கு வந்து லால் பகதூர் சாஸ்திரி, பால் பால் லால், இவங்க 3 பேருமே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. அப்புறம் மாடரேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, இவங்கெல்லாம் வந்து மாடரேட்ஸ். ஸோ இவங்களுக்கு இடையில வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் மாடரேட்ஸும் 2 பேர் இருப்பாங்க. ரொம்ப வைலண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிலீவ் பண்ணாங்க. பேச்சுவார்த்தையிலேயே நம்மளால ஜெயிக்க முடியும்னு மாடரேட்ஸ் பிலீவ் பண்ணாங்க. 2 பார்ட்டிஸாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அவங்க ரீயூனைட் ஆகிட்டாங்க, ஒன்றா சேர்ந்துட்டாங்க. Ottoman Empire under the Turkish Sultan was defeated in First World War and the territories shared between Britain and France. ஸோ உங்களுக்கு வந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்து டெரிட்டரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, டர்க்கிஷ் டெரிட்டரிஸை. திஸ் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிலாஃபத் மூமெண்ட் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு வந்து டர்க்கிஷ் டெரிட்டரிஸ் அவங்க ஷேர் பண்ணோன்னே இந்தியாவில் அதுக்கு எதிராக வந்து கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வேர்ல்டு வார் இம்பேக்டட் இந்தியா. ஸோ இந்தியன் எக்கனாமி, சொசைட்டி, பாலிட்டிக்ஸு இது எல்லாத்துலேயுமே நம்மளை வந்து அடிச்சிட்டான். ஓகேயா, ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு ரொம்ப 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 லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன்ஸ் வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிரும் நம்பி ஏமாந்துட்டோம். டிசப்பாயின்மெண்ட் தான் நடந்தது. யூரோப், ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா இங்கே எல்லாத்துலேயும் நம்ம போய் சோல்ஜர்ஸ் நின்னோம். 230 million pounds கேஷாக கொடுத்துருக்கோம்.
to 125 million pounds லோனாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து வார் மெட்டீரியல்ஸ்க்காக 250 million pounds கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், நம்ம பொருளாதார ரீதியாக ரொம்ப 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 அடிபட்டுட்டோம். அதே மாதிரி நமக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக், ஒரு எபிடமிக் டிசீஸ் பரவிச்சு. அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நடந்தது. மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் தனித்தனியாக அது வந்து ரீயூனைட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆட்டோமன் எம்பையர் அவங்களுக்குள்ள வந்து பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ்குள்ளே வந்து டர்க்கிஷ் டெரிட்டரிஸை பிரிச்சுக்கிட்டாங்க. இது வந்து இங்கே இந்தியன்ஸில் இருக்கிற கிலாஃபத் முஸ்லிம்ஸ்க்கு பிடிக்கல, அதனால கிலாஃபத் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பேக்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆன் இந்தியா. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால இந்தியாவில் நடந்த பாதிப்புகள் இதெல்லாம் தான். ஓகே, ஸோ இதுக்கு இடையில வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரென்ச் வார்ஃபேர் கொஷின் அது உங்களுக்கு சொல்லணும். ஓகே, ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் பற்றி உங்களுக்கு வந்து ப்ளூ பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ட்ரென்ச் அப்படின்னா வந்து குழி, ஓகேவா? ஸோ பதுங்கு குழி போர் முறை, அதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ அது உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் பற்றி 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் வந்து பதுங்கு குழி போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வில் பி இன் a blue box for sure. ஸோ அந்த பதுங்கு குழி போர் முறை பற்றி கேட்பாங்க. எஸ், இட் இஸ் ஹியர். எவ்ரிபடி பேஜ் நம்பர் 6க்கு வாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. Trenches or ditches dug by the troops enable soldiers to safely stand and protect themselves from enemy fire. Main line trenches connected to each other. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ் மெயில் வாஸ் டெலிவர்டு. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரென்ச்சஸ், அதாவது குழிக்கடியில் போய் எனிமீஸை தாக்குவாங்க, அதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ இப்படி தான் வந்து முஸ்தபா கெமல் பாஷா, டர்க்கியில் இருந்து நம்ம மாணிக் பாஷா மாதிரி டர்க்கிஷ் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிற டர்க்கிஷ் காலனியை வந்து பிரிட்டிஷ் கைப்பற்ற நினச்சப்போ முஸ்தபா கெமல் பாஷா ஒரு ஹீரோயிக் ஃபைட் போட்டு டர்க்கிஷ் காலனிஸ் கான்ஸ்டான்டினோப்பிளை திருப்பி மீது எடுத்துட்டாரு. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால பிரிட்டிஷை எதிர்த்து போராடி ஜெயிச்சதுனால முஸ்தபா கெமல் பாஷா வந்து டர்க்கிஷ் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரென்ச் வார்ஃபேர் வந்து உங்களுக்கு டேனன்பர்க், மார்னே இந்த பேட்டில்ஸில் வந்து டேனன்பர்க், மார்னே அப்படிங்கிற 2 போர், ஓகே, 2 பேட்டில்ஸில் வந்து இந்த பதுங்கு குழி போர் முறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. குழிக்கு அடியிலிருந்து தே வில் பி ஃபைட்டிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எனிமீஸ் வந்து குழிக்கு அடியிலிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ட்ரென்ச் வார்ஃபேர் இஸ் a type of land warfare. So this was what I was telling. So trench warfare is a type of land warfare using fighting lines. Okay, large military trenches well protected from enemy small arms and are substantially sheltered from artillery. ஸோ உங்களுக்கு வந்து லார்ஜ், அதாவது அப்படி லார்ஜாக போயிட்டே இருக்கும் குழி, அங்கேருந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனாக அந்த குழி வழியாக அனுப்புவாங்க. ஃப்ரெஷ் சப்ளைஸ், ஃபுட் ஏதாவதுன்னா அந்த குழி வழியாக அனுப்புவாங்க. ஸோ இப்படி வந்து பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மார்னே அண்ட் டேனன்பர்க் பேட்டில்ஸில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, எஸ், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ட்ரென்ச் வார்ஃபேர். It is a warfare which opposing armed forces attack, counter-attack and defend themselves from relatively permanent disaster. ஸோ இது நீங்கள் இங்கே முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் அ வார்ஃபேர். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம், அவங்க அட்டாக் பண்ணால் திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து? குழிக்குள்ளே இருந்துக்கிட்டே. ஸோ நம்ம குழி தோண்டி உள்ளே இருந்துக்கிட்டே வந்து அட்டாக், கவுண்டர் அட்டாக் அண்ட் டிஃபெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஆல் த கான்செப்ட்ஸ், ஆல் த தியரிஸ் எல்லாமே தரோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட மெயின் காசஸ், ஸோ இம்பீரியலிசம்னா என்ன, காலனைசேஷன்னா என்ன, பால்கன் வார்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஃபெயிலியர், அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னால இந்தியாவில் என்ன இம்பேக்ட் நடந்துச்சு, இது எல்லாமே கிளியராக இன் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ்,
அசம்பிளி, கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், பர்மனன்ட் 5 மெம்பர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். எஸ், ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம வேதாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் மோர் வீடியோஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் ஆல் த லெசன்ஸ் will be coming up. So stay tuned everybody. Until then, it is Meenuvi Narayanan signing off from Vedantu. மறக்காம நம்மளோட ரிபப்ளிக் டே ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. So hurry up, the seats are filling up. Thank you everybody.